ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். சீக்ரெட் மெசேஜில் இருந்த க்ளூ. டோல்கேட்டில் நடந்த சோதனை. லாரி லாரியாக பிடிப்பட்ட சரக்குகள். வாயடைத்து போன போலீசார். அதிர வைக்கும் புதுவை நெட்வொர்க். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மத்திய பிரிவு காவல் ஆய்வாளராக சின்னகாமணன் பணியாற்றி வருகிறார். அவர் தலைமையிலான குழுவினருக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைத்தது. அதன்படி உளுந்தூர்பேட்டை மதுவிலக்கு அமல் பிரிவு காவல் ஆய்வாளர் ஜெயலட்சுமி மற்றும் மத்திய குற்ற புலனாய்வு பிரிவு போலீசார் இணைந்து உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக பாண்டிச்சேரி பதிவன் கொண்ட இன்னோவா கார் ஒன்று வந்தது. அந்த காரை வழிமறித்த போலீசார் விசாரணை நடத்தினர். காரில் பயணம் செய்து வந்தது பாண்டிச்சேரி வில்லியனூரை சேர்ந்த சக்திவேல் என்பது தெரியவந்தது. ஆனால் போலீசாரிடம் சக்திவேல் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் மேலும் சந்தேகமடைந்த போலீசார் தங்களது பாணியில் விசாரணையை தொடங்கினர். அதில் பின்னால் வரும் சரக்கு வண்டியில் போலி மது பாட்டில்கள் கடத்தி வருவதை சக்திவேல் ஒப்புக்கொண்டார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் பின்னால் வந்த சரக்கு வண்டியை பிடித்து சோதனை செய்தனர். அதில் 4800 போலி மதுபான பாட்டில்களை கடத்தி வந்ததை பார்த்து ஒரு கணம் அதிர்ந்து போயினர். இதையடுத்து போலி மதுபான பாட்டில்களை கடத்தி வந்த 5 நபர்களை அதிரடியாக கைது செய்த மதுவிலக்கு அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பாண்டிச்சேரி வில்லியனூரில் உள்ள போலி மதுபான ஆலையிலிருந்து போலி மதுபான பாட்டில்களை தயாரித்து கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து உளுந்தூர்பேட்டை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் கைது செய்யப்பட்டவர்களை அழைத்துக் கொண்டு வில்லியனூர் அடுத்த உளவாய்க்கால் பகுதிக்கு சென்றனர். அங்கு புதிய மனை பிரிவில் கட்டப்பட்டுள்ள குடியிருப்பு பகுதியின் மத்தியில் நின்றிருந்த மினி லோடு கேரியர் வண்டியை பறிமுதல் செய்தனர். அந்த வண்டியை திறந்து பார்த்தபோது அதில் சாராய கேன்கள், பாட்டில்கள், மூடிகள், போலி ஹாலோகிராம், போலி மதுபான ஸ்டிக்கர் மற்றும் மதுபான பாட்டில் தயார் செய்து சீலிங் செய்யும் இயந்திரம் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டது. அதை அப்படியே பறிமுதல் செய்த போலீசார் அருகில் நின்ற மற்றொரு மூடி போட்ட லாரியையும் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து போலி மதுபான வழக்கில் மேலும் ஒருவரை சேர்த்து மொத்தம் 6 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் 3,70,000 ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலி மதுபான கும்பலை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் சிக்கியுள்ள போலி மதுபான கும்பலின் பின்னணியை விசாரித்தால் மேலும் சிலர் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமைசிங் மீனா அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் மாவட்டத்தில் சமுதாயத்தை சீர்குலைக்கும் வகையில் கள்ளச்சாராயம், போலி மதுபானம், கஞ்சா, லாட்டரி மற்றும் குட்கா விற்பனை போன்ற சட்டத்திற்கு புறம்பான குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் ஓராண்டு குண்டர் தடுப்பு சட்டத்திலும் கைது செய்யப்படுவார்கள் என எச்சரித்துள்ளார். கள்ளக்குறிச்சி போலீசார் எடுத்த அதிரடி நடவடிக்கையில் புதுவை அருகே போலி மதுபான ஆலை கண்டுபிடிக்கப்பட்டு 4800 போலி மது பாட்டில்களுடன் 6 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.